எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்டோ அப்படின்னா அப்சார்ப்ஸ். எதை அப்சார்ப் பண்ணுது? ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹீட்டை எடுத்துக்கிட்டு அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட்டு வெளியில் வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக்னு பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கே நம்ம ஹீட்டு கொடுத்தா தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஒரு பீக்கரில் 2 லிக்விட் எடுத்திருக்கோம், 2 ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம், வினைப்பொருட்கள். அதை நம்ம வந்து ஹீட் பண்ணினா தான், அடியிலேருந்து ஹீட் பண்ணால் தான் அந்த ஹீட்டை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டும் சேர்ந்து இன்னொரு ப்ராடக்டை நமக்கு கொடுக்கும். அப்படி ரியாக்ஷனுக்கு வந்து தேவையான ஹீட்டை கொடுத்து அந்த ரியாக்ஷன் நடக்க வச்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்மகிட்ட லிக்விட் அம்மோனியா இருக்குதுன்னு வச்சுடுங்க. அந்த அம்மோனியாவை நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். N2ஆகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிக்கணும். அப்போது என்ன தேவை அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஹீட்டு தான் தேவை. ஹீட்டு கொடுத்தோம் அப்படின்னா, போதுமான ஹீட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரௌண்டு 600 டிகிரி அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்தா நமக்கு வந்து நைட்ரஜன் தனியாக பிரிஞ்சிடும், ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சிடும். இதுதான் வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் நமக்கு வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ஓகே, நன்றி.